வறட்சின்னு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். Hallelujah, praise Jesus, hallelujah, hallelujah. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் 2 கரங்களை அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவர் அவர். தாயின் கருவில் உருவாக முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை அறிந்த ஆண்டவர். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இப்பொழுது எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. என்னை அழைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல ஒவ்வொரு நாளும் எங்களை சுமந்து வருகிற அன்புக்காக, எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக, கிருபைக்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தீரப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொள்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொள்பவரே. மீண்டுமாய், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்ப. மீண்டுமாய் சொல்லலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொள்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். சொல்லுங்க. எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. பாடுங்க. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல, தகப்பனை போல, தகப்பனை போல, ஆமென், சுமந்து செல்பவரே. ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும், மனுஷரை கட்டி இழுக்கும்
அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து சொல்லுங்க, கொண்டவரே, நல்லவனாக்கி நல்லவனாக்கி உங்க பிள்ளையாக்கி சேர்த்து கொண்டவரே, ஆமென். என்னை சேர்த்து சொல்லுங்க, கொண்டவரே, எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே, எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, சொல்லுங்க, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட கிறிஸ்துவின் முடியாது, அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, சமோ, பட்டயமோ, மரணமோ, நிர்வாணமோ, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அவருடைய அன்பின் கயிறுகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமே. சொல்லுங்க, செல்ல பிள்ளையாய், செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, சொல்லுங்கப்பா, எதுவும் எந்த சூழ்நிலையும் பிரித்திட உங்க முடியாது, அன்பை விட்டு பிரிக்க முடியாதப்பா. ஓ ஹalleluya, முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் இழுத்து கொண்ட தாயே போல, தாயே போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயே போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல எங்களை சுமந்து செல்லுகிறவரே, எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே, சுமந்து செல்பவரே, வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே. சுமந்து ஓ செல்பவரே, ஹalleluya, சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சும எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை அவர் நடத்துவார். எப்ராயிமே எப்படி நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவரே,
அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர் கைவிட மாட்டார், கர்த்தர் நடத்துவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர். எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் கைவிடாதவர், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். தீங்கு நாளில் கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய ஒருவரே நமக்கு மறைவிடும். அவர் நாமமே நமக்கு மறைவிடும். அவர் நாமமே நமக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமமே நமக்கு பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்கள். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் காணப்படலாம், சுகவீனங்கள் இருக்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, என் சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை பலப்படுத்துங்கப்பா, என் காயங்களை ஆற்றுவீராகப்பா. சொல்லுங்க, உங்க பலத்தால இடை கட்டுங்க. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஏசப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாரும் அப்பா, எங்களுக்குள்ளே வாரும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா, உங்க பலத்தினால இடை கட்டுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, நம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். இன்னைக்கு எல்லா சோர்வுகள் அகன்று போவதாக, ஒரு உற்சாகத்தின் ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா. உற்சாகத்தின் ஆவினால ஒரு உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. மேல் வீட்டு அறையில காத்திருந்த 120 பேர் மேல இறங்கின அந்த பலன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதல், தேற்றுதல், ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ரகபஷந்தலா, நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்கள், ஆண்டவரே, பழுதாய் இருக்கிற அவயங்கள், பலவீனப்பட்டு இருக்கிற அவயங்கள், சரீரங்கத்தில் தேவ பலன் உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரங்கள் மேல தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. கால்களிலே தேவ பலன் இறங்கட்டும் அப்பா. துதிக்க விடாதபடி செய்கிற எல்லா சோர்வுகள் விலகி போவதாக. ஒரு இப்பொழுதே உன்னத பலன் ஊற்றப்படட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரகபஷந்தலா, ஓ ரியந்தலபா நஹந்தலா, கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வாழ வயதாகும் என்று வாக்குரைத்தீரப்பா. வயதானவர்கள் மேல உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. தள்ளாடி நடக்கிறவர்கள் மேல உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. சரீரத்தின் வேதனைகளில் அழுதிப்படுகிற ஒவ்வொரு மேல உங்க உன்னத பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. ஷஹபனா, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல வாய்களை திறந்து கேளுங்கப்பா. ஒரு உன்னத பலன் எனக்கு தாங்க, உன்னத பலத்தை எனக்கு தாங்க, ஆவிக்குரிய பலத்தை எனக்கு தாங்கப்பா. ரபஷந்தரா ஓரியந்தலபோசியந்தலா, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்பக்கூடியதான ஒரு பலன் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் அப்பா. ஓ ரபன ஷதலா ரியந்தலபா. ஓ ஹல்லேலூயா.
புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. சொல்லுங்க, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தாரும் ஆண்டவரே. புதுபலனை தாரும் தெய்வமே. சொல்லுங்க, புதுபலனை, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. புதுபலன், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் சொல்லுங்க, இதுவேதான், இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. எல்லாரும் சொல்லுவீங்களா? இதுவேதான் புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தாரும் ஆண்டவரே. புதுபலனை தாரும் தெய்வமே. என்னை வணைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வளைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி, உந்தன் ஆவி சொல்லுங்க, என்னில் தங்க ஆமென், முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாருமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலன், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் காணப்படட்டும் அப்பா. புதுபலனை தாரும் தெய்வமே. அனுதினமும் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். சொல்லுங்க, அனுதினமும் வளரச் செய்யும். ஆமென். உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம், உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை
உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எங்கள் வாஞ்சையே, இதுவே தான் எங்கள் வாஞ்சையே, இதுவே தான் எங்கள் வாஞ்சையே, இதுவே தான் எங்கள் வாஞ்சையே. என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை வணைந்திடும் புதிதாக்கிடும் உந்தன் விருப்பம் போல், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் ஆவி, உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுபலனை தாருமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாங்கப்பா. தாரும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா? புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், தாரும் அப்பா. புதுபலனை தாரும். அனுதினமும் அனுதினமும் வளரச் செய்யும், உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். சொல்லுங்க, அனுதினமும் அனுதினமும் உம்மால் நாங்கள் நடத்தப்படணும் அப்பா. உந்தன் இரக்கத்தை உணரச் செய்யும். உந்தன் நாமம், உந்தன் நாமம் என்ன துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்த துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். ஓ ராகபஷதலா. எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி கேட்போம். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். ஓ ரமலஷதலமா. எங்கள் சரீரங்களில் உங்க பலன் ஊற்றப்படட்டும் அப்பா. புதுபலனை தள்ளாடு கால்களை பலப்படுத்தப்பா. ஓ ராகபஷதுரமனா. தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும். சாட்சியாய் வாழ புதுபலனை ஆண்டவரே உம்மை போல் மாற நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. புதுபலனை தாரும். உங்க பலத்தால் இடை கட்டும் வீணாக புதுபலனை தாரும். தெய்வமே, எங்கள் நேசரே, எங்கள் ஆத்ம நேசரே. ஓ ரதலபஷந்தரா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டோ எழும்பி நின்றோ நம்ம எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். உங்க பலத்தினால் இடை கட்டுங்கப்பா. அவிசுவாசிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அநேகரை பலப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார், தம்முடைய வல்லமை ஊற்றி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை போல நாங்க மாறணும் அப்பா. ஏதோ பாட்டா இல்லாம ஆண்டவரே உம்மை போல நாங்கள் மாற வாஞ்சிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? சொல்லுங்க, உம்மை போல மாற உங்க சுவாபம் எங்களுக்குள்ளே வரட்டும் அப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. எங்க ஜென்ம சுவாபம் செத்து போகட்டும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க. உங்க கிருபையை நாங்க உணர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க பலத்திலே நாங்கள் நடக்க, உங்க பலத்தை நாங்கள் சார்ந்து கொள்ள, உங்க கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ள ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க நடத்துங்கப்பா. ஓ ரபலஷதோரோ மஹந்தலா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே உங்க ஆவியினால் எங்களை நடத்துங்கப்பா. உங்க சித்தத்தில் எங்களை நடத்துங்கப்பா.
விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் விருப்பத்தின்படி அல்ல ஆண்டவர், எங்கள் திட்டத்தின்படி அல்ல. உங்க நோக்கம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லுவீங்களா? உங்க நோக்கம், என் மேல வைத்திருக்கிற உங்க திட்டம் ஆண்டவரே, ஆண்டவர் அந்த பர்பஸ் நிறைவேறட்டும் அப்பா. எங்களுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்க திட்டத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியினாலே நாங்க நடத்தப்பட ஓ எங்களுக்கு கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஓ ரபானா ஷந்தலா ரபா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. உடைய கரங்களிலே விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷதரி அந்தரா. ஹalleluya. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 கூறியவரே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம், வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல் அன்பால், அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் ஆனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை. Yes, we worship you, Lord. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லுங்க, எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்க, எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் மாறாதவர் ராஜாவே. உம் நாமம், உம் நாமம் வாழ, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உங்க ராஜ்யம் வரட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்திலே உங்க ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். சித்தம் சொல்லுங்க, உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. உங்க மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா.
எங்கள் வீடை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆராதன மகிமை எல்லா அந்தகார வல்லமைகள் விலகி போகட்டும். உங்க மகிமையின் பிரசன்ன காலை இடை கட்டுமே. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாமா? நீங்க ஆராதிக்க ஒரு பரலோக மகிமையின் பிரசன்னம். எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. எதிராய் சீறிக்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ரஹபஷதலா. ஆண்டவரே இரக்கத்தின் தேவன், மனம் இறங்குவீராகப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும். தேவனுடைய வீடாய் மாறட்டும். தேவனுடைய வீடாய் மாறட்டும். பெத்தேலாய் மாறட்டும். கர்த்தர் உலாவுகிற ஸ்தலமாய், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய். நல்ல வாய்களை திறந்து இயேசுவே 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 இயேசுவே. எல்லா ஒழுங்கின்மைகள் மாறட்டும் அப்பா. எல்லா இருள் வல்லமைகள் விலகி போகட்டும் அப்பா. எல்லா தரித்திரங்கள் விலகி போகட்டும் அப்பா. இந்த ராத்திரி வேளையில ஒரு ஜெப மேகம் எழும்பட்டும் அப்பா. ஒரு ஜெப மேகம் எழும்பட்டும் அப்பா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? லைவ் சாட்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நேராக எங்க கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் மூடட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நவமான பாஷைகளை பேசுங்க. ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்கப்பா, இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் துணையாளரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டுங்கப்பா. எங்களை அனல் மூட்டுங்கப்பா. ரேபா நஷத்து ரபா நஹந்தலா ஒரேதேலே மஷந்தலபா. ஒரு ஜெபாவி எங்கள் மேல ஊற்றப்படட்டும். மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும் அப்பா. தேசத்துக்காக நாங்கள் திறப்பில நிற்க ஆண்டவரே ஒரு ஜெபாவி எங்கள் மேல ஊற்றுங்கப்பா. ஷஹமசியந்தரே ஹalleluya. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதர். கடைசியாக ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் எங்கள் அன்பரே, என் அன்பர் இயேசுவுக்கே. அடுத்ததாக நம்ம
பார்க்க போகிற முக்கியமான ஒரு டாபிக், இந்த வனாந்திர பாதையில் நாம் எப்படி இருக்க வேண்டும். ஆமென். இந்த வனாந்திர பாதையில் நம்ம எப்படி இருக்கணும், வனாந்திர பாதையில் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம பார்த்தோம். இந்த வனாந்திர பாதையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். 2ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போமா? நினைப்பாயாக. ஆமென். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனைகள் போராட்டங்கள் வெளியில் போகும்போது இதுவரைக்கும் கர்த்தர் எப்படி நம்மை நடத்தினார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? செங்கடலை 2ஆக பிளந்தார், சத்துருக்களை செங்கடல்ல சிதறடித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினால காடையினால போஷித்தார், மேக ஸ்தம்பத்தினால அக்னி ஸ்தம்பத்தினால நடத்தினார். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கண்மலையை பிளந்து கத்த தண்ணி கொடுத்தார். இப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன், மணலை தோண்டுனா தண்ணி வரும், ஆனால் கண்மலையை அடித்தா தண்ணி வருமா? அது உலக பிரகாரமாக நடக்காத காரியம். ஆனால் நடக்க முடியாததை கர்த்தர் நடக்க வைத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நினச்சிருப்போம் இது முடியாது, இது முடியவே முடியாதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் எத்தனை காரியங்களை முடியும்னு கர்த்தர் நினச்சி கொடுத்துருக்கார் இல்லையா? நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற சகோதரி ஜபா, அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 10 வருடங்களாகி குழந்தை இல்லை. போன மார்ச் மாதத்தில் இவாஞ்சலிஸ்ட் கான்ஃபரன்ஸில் இருக்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையில் எல்லாமே அற்றுப்போன சூழ்நிலையில் அவள் ரொம்ப வேதனையோடு மிகுந்த உபத்திரவத்தோடு அவள் அங்கே கீழே உட்காந்து சொல்லிட்டு இருந்தா, இனிமே என்ன சிஸ்டர், என் வாழ்க்கையில் 10 வருஷம் ஓடி போச்சு, இனிமே என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலை, பேசாமல் நான் வேலையும் ரிசைன் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாம் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், நீ அப்படி நினைக்காத, கர்த்தர் இந்த சூழ்நிலையில் தான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லிட்டு அந்த அடுத்த மாதத்திலேயே குழந்தை, இவள் சொன்ன வார்த்தை சகோதரனுடைய இருதயத்தையும் உடைத்ததுனால எல்லாரும் இணைந்து குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடைசியில் அந்த மாதம் ஜஸ்ட்டு ஒரு செக்கப் பேர்க்கா, அதாவது 3 மாதம், நான் அவளுக்கு எப்போவுமே 4 மாதம் 3 மாதம் தள்ளி தான் போகும். ஆனால் அந்த நேரத்தில் திரும்ப அவளுக்கு மாத்திரை போட்டு எல்லா காரியங்களையும் சரிப்படுத்துவாங்க டாக்டர்ஸ். ஸோ இந்த முறையும் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மாத்திரையும் வாங்கி அவள் சாப்பிட்டு விட்டா. 10 நாட்கள் போட்டாச்சு, மாத்திரையும் போட்டாச்சு. ஆனாலும் எந்த அறிகுறியும் இல்லை. ஆகவே டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யலாம், டெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லி போகும் பொழுது டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறார், குழந்தை இருக்கிறது. ஆமென். அது பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் போட்டால் குழந்தை தங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அவளுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் நிறைய மாத கர்ப்பமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை பெற்றெடுத்து இந்த இடத்துல சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார். முடியாது நம்ம நினைக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் முடிய பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அதுதான் கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணி கொடுத்தார். அப்புறம் இன்னொரு இடத்துல தண்ணி இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஆனால் அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பாக இருந்துச்சு. ஆனால் ஒரு கொப்பை வெட்டி போட்ட பொழுது அந்த தண்ணி மதுரமாச்சு. காடைகளை கர்த்தர் கொடுத்தார். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று நினைக்கூடிய அளவுக்கு ஒரு புது பலனோடு அவர்களை நடத்தினார். இந்த பாதைகளை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். இதே போல தான் நம்முடைய உலக வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். உண்மைதானே? கொஞ்சம் திருப்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தால் கூட, பாதை வனாந்திரமாக இருந்தால் கூட எவ்வளோ அழகாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதை ஒரு நாளும் நம்ம மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும். ஆமென். அதனால தான் சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சகோதரி வாசிக்கும் போது நம்ம கேட்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். சில சமயங்களில் சோர்வுகள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் இந்த சோதனை வர நேரத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன். நீங்கள் பழைய நாட்களில், கடந்த நாட்களில் எவ்வளோ அழகாக நீங்கள் நடத்துனீங்க இல்லையா? எவ்வளோ அழகாக நடத்தினீர், எவ்வளோ அழகா எங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்தீர் என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க 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 இந்த வனாந்திர பாதை நமக்கு பெருசாவே தெரியாது. ஈஸியா இந்த வனாந்திர பாதையை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கரங்களை தட்டி நம்மை காத்தாரே. கர்த்தரையே வித்திட கிருபையும் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் நினைத்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். ஆமென். சரி, அடுத்தது 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். ஆமென். இதுல 2 காரியம். ஒன்று, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆகையால் ஆண்டவர் உங்களை நடத்துறாரே, அனாந்திர பாதையில வர்றீங்களே, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். நீதிமொழிகள் இருக்கு, நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. தீமையை விட்டு விலக வேண்டும் ஒன்று. 2வது, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும். ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்பதை அறிந்து கொண்டேன். எந்த சூழ்நிலையில் அதை சொல்லுகிறார்? ஈசாக்க வெற்ற அந்த சமயத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் அறிந்து கொள்ளுகிறேன். அப்போ என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று நம்ம செய்கிறோமே, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று, தீமையை விட்டு விலகணும். 2வது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய உடனே கீழ்ப்படியும் பொழுது அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆமென். அனாந்திர பாதையில் நம்ம போகலாம், ஆனால் கர்த்தருக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். ஒன்று, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மற்றொன்று, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா.
அதான் நான் உங்களுக்கு பைபிள் தியானத்தை பற்றி சொல்லும்போது அடிக்கடி நான் சொன்ன வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு தியானிக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் அறிந்து கொள்ளும்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லலை, அதில் இருக்கிறபடி செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு நம்ம அந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன என்ன காரியங்களை சொல்லுகிறாரோ உடனே நம்ம செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனத்தை நேசித்து வாசிக்கணும், அதை வாசித்து தியானிக்கணும். அதை தியானிக்க 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 ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமேன். அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்க வேண்டும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லிட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற பாதை வனாந்திரமா இருக்கலாம், ஆனால் இந்த பாதையில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது இந்த வனாந்திர பாதையில் கூட கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். பிள்ளைகள், ஒலிவ மர கன்றுகள், மனைவி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், திராட்சை செடி, திராட்சை கொடி என்றெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆமேன். ஹல்லேலூயா. அதே போல ஓசியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓசியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்போ எவ்வளோ பயங்கரமான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க நீங்கள் மறக்கக்கூடாது, அதை தியானிக்க மறக்கக்கூடாது, அவற்றின்படி நடக்க மறக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். வேதத்தை வாசிக்கிறது நல்லது, தியானிக்கிறது நல்லது, ஆனால் அதை அப்படியே விடாமல் அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வனாந்திர பாதையில் நம்ம எப்படி இருக்கணும்? ஒன்று, நம்ம நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்து பார்க்க வேண்டும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்தது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அடுத்தது அதிலே இன்னொரு பகுதி, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமேன். ஹல்லேலூயா. வனாந்திரம் நமக்கு நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக கர்த்தர் நம்ம இந்த வனாந்திர பாதையிலேருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பாலும் தேனும் ஓடின தேசத்தை கொடுத்தாரோ அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவ்வப்போது ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால தான் ஏசாயா 43:19 சொல்லுகிறது, வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் நீரூற்றுகளை உண்டாக்குறவர் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நிரந்தரம் கிடையாது, அற்புதங்களை செய்வார். ஆனால் அப்படி அற்புதங்களை செய்யும் பொழுது நம் தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஸ்தோத்தரிக்க மறக்கவே கூடாது, நன்றி செலுத்த மறக்கவே கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவரை பயங்கரமாக தேடுறோம், ஆனால் ஆசீர்வாதம் வரும் பொழுது நன்றி செலுத்துறதுக்கு தவறி விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், இந்த வனாந்திர பாதையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும். அப்பா, நீ எவ்வளோ அற்புதம் செஞ்சீங்க, எவ்வளோ வனாந்திர பாதையில் நடந்தேன், ஆனால் நீங்கள் எங்களை நடத்தினீரே, பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், போஷித்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த வனாந்திரத்தை கடந்து செல்ல கிருபை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிகமாக ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். எப்படி பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. ஒரே ஒருத்த மட்டும்தான் வந்து என்ன சொல்ல வந்தான்? நன்றி செலுத்த ஆண்டவர் பக்கம் வந்தான். அப்போ ஆண்டவர் என்ன கேட்டார்? மீதி 9 பேர் எங்கே? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே? இதுலேருந்து என்ன தெரியுது? அவர் எதிர்பார்க்கிறார், நன்றி செலுத்த வேண்டும், நன்றி அறிதல் உடையவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்து துதிக்க வேண்டும். ஆமேன்.
ஹல்லேலூயா. 103 சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. எல்லாம் தெரிந்த வசனம் தான். 103 1 2. ஆமென். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அவர் செய்த எவ்வளோ உபகாரங்கள், இதை நீ என்ன செய்யக்கூடாது, மறக்காமல் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல கர்த்தர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? அக்கிரமங்களை மன்னிக்கிறார். ஒரு அற்புதம் கூட என் வாழ்க்கையில செய்யலைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா குழியில கிடந்த நம்மளை, சாக்கடையில கிடந்த நம்மை தேடி வந்து கரம் பிடித்து தூக்கி கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாய், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ ஆப்ரேஷன், எவ்வளோ கடந்து வந்திருக்கோம். கர்த்தர் நம்மை கைவிடலை. ஹல்லேலூயா. நிறைய வியாதிகள் சரீரத்தில் இருந்துச்சு, ஆனால் அது எப்படி போச்சுன்னே தெரியல. கர்த்தர் சுகமாக்கினார். ஆமென். கர்த்தர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, அடுத்த வசனம், பிராணனை, நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டாரே. நம்ம அழிஞ்சு போயிருந்தா யாருமே நான் நல்ல என்னுடைய பலத்தினால் நிற்கிறேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ வியாதிகள், சிக்கன் குனியா, அப்புறம் டெங்கு ஃபீவர், எவ்வளோ பேர் மரிச்சு போனாங்க. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. ஸ்டீவுக்கு, மகன் ஸ்டீவுக்கு 2 முறை டெங்கு ஃபீவர் வந்துச்சு. ஒரு முறைலாம் 10th எக்ஸாம் எழுதுவானோ எழுத மாட்டானோ என்றெல்லாம் நாங்கள் நினைத்தோம். +2 எக்ஸாம் எழுதுவானா, முடியுமா முடியாதா என்று நினைத்த ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சுகத்தை கொடுத்தா. ஹல்லேலூயா. டெங்கு ஃபீவரில் எல்லா பிளேட்லெட்ஸ் வந்து 1 லட்சம் இருக்கணும், 2 லட்சம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. 30,000 வந்தால் 20,000 வந்தாச்சுனாலே ரொம்ப கஷ்டம்னு சொல்லும்போது அவனுக்கு 19,000க்கு வந்துருச்சு. வெறும் 19,000 தான் பிளேட்லெட்ஸ். அப்புறம் நிறைய பிளட்லாம் ஏற்றி நான் கூட ரொம்ப யோசித்தேன், பிள்ளை பிழைப்பானா மாட்டானா அப்படிங்கிற சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் அவனை ஜீவனை கர்த்தர் ரட்சித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஆமென். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் கண்டிப்பாக நிறைய ஆக்சிடெண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சென்னை ரோட்டில் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றதே மறுபிழைப்பு தான் இல்லையா? அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ கஷ்டம். திடீர்னு ஒரு சகோதரர் சொல்கிறாங்க, பைக்கில் சும்மா தான் போயிட்டு இருந்தாராம், பின்னாடி வந்த ஒரு டேங்கர் லாரி இடிச்சு அப்படியே விழுந்து டயர் அது மேலே ஏறி செத்துட்டார். ஒழுங்காக ஓரமாக தான் போயிட்டு இருந்தார். அவர் மேலே ஒரு தப்பு இல்லை. ஒரு தம்பி இறந்து போனதை அவங்க குடும்பத்தினர் விவரிக்கும் போது சொல்கிறாங்க, லாரி முன்னாடி போயிட்டு இருந்திருக்கு, பின்னாடி ஒரு தம்பி வீட்டில் போய் அம்மா சொல்லியிருக்காங்க, தம்பி கொஞ்சம் போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துடுடா. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க நடந்து போடான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான், நடந்து போயிருக்கான். நடந்து ஓரமாக போயிட்டு இருந்திருக்கான். ஒரு லாரி கிராஸ் பண்ணி போயிருக்கு. கிராஸ் பண்ணி போன லாரியில் பின்னாடி கிளீனர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பக்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பக்கெட் தொங்கிட்டு இருந்திருக்கு பின்னாடி. காற்றுல அந்த பக்கெட் அப்படி வெளியே வந்து விழுந்து நடந்து வந்த அந்த தம்பி மேலே அடிபட்டு ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி அவங்க சொந்தக்காரங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுட்டு, ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு மொபைலில் பேசிட்டு ட்ரெயின் தண்டவாளம் கிராஸ் பண்ணி இருக்கிறான், வந்து அடிச்சிருச்சு. அப்போது எந்த சூழ்நிலையில் மரணம் வரும் நமக்கு தெரியாது, எப்படி வரும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்தா. ஒரு சகோதரி முன்ன வந்தாங்க, அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்குள்ளே பேக்கில் வச்சுட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஆஃபீஸில் போய் கீழே அந்த பேக்கை வச்சுட்டு அதுலேருந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த பாக்ஸை மூடி உள்ளே வச்சு பேக்கை மூடிட்டாங்க. வீட்டில் கொண்டு வந்து அந்த பேக் கொண்டு வந்து வீட்டில் சிங்கில் கிச்சனில் போடுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து போடுறாங்களாம். உள்ள ஒரு பெரிய கருணாகும் இந்த டிஃபன் பாக்ஸுக்கு அடியில் அப்படியே வெளியே விழுந்துருக்கு. அப்போ பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் சாப்பிடும்போது இந்த பேக் எங்கே வச்சுருந்தேன், கால் பக்கத்தில் வச்சுருந்தேன் சிஸ்டர்,
எடுக்கும்போது பாக்ஸை அப்படி தான் எடுத்தேன் பேக்லேருந்து. அப்போது என்னை கடிக்கலை, திரும்ப பாக்ஸை உள்ளே வைக்கும்போதும் கடிக்கலை, நான் சாப்பிடும்போதும் கடிக்கலை. அதை பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. கர்த்தர் என் ஜீவனை மீட்டு கொடுத்தா. ஆமே, இதுதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் செத்து போயிருந்தா மண்ணோடு மண்ணாய் போயிருந்திருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து பேஸ்மேக்கர் வைத்திருந்தாலும் கர்த்தருக்காக ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு முறை டிஜெஸ் தினகரன் அவர்களிடத்தில் நான் தற்செயலாக ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு பேஸ்மேக்கர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அவங்க ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமே என்று சொல்லி நான் ஜெபிக்க கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, நீ மாத்திரம் ஊழியத்துக்கு வராமல் இருந்திருந்தால் நீ எனக்கு மண்ணோடு மண்ணாகி போயிருந்திருப்பாய். உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டது நிமித்தம் உனக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. ஆமென். உண்மையிலேயே நான் அதை நம்புகிறேன். கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, வாசிங்க, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கிருபை இரக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சால் அதுக்கு பதில் கிடைக்குது இல்லையா, அதுதான் நன்மை. நம்ம செஞ்ச நன்மைக்கு பதில் நன்மை கிடைக்கும். நம்ம செஞ்ச வேலைக்கு கூலி கிடைக்குது பாருங்க, அது ஒரு நன்மை. நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு உயர்வு கிடைக்குதே, அது நமக்கு கிடைக்கிற நன்மை. உண்மையாக இருக்கிறது நிமித்தம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதே, அது ஒரு நன்மை. நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ அதற்கு கிடைக்கிற பதில் நன்மை. ஆனால் கிருபைன்னா என்ன தெரியுமா? ஒன்றுமே செய்யாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரே, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்யலை, ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரத்தின் நிமித்தம் பெருகுதே, அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டுகிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கொடுத்து கொடுத்து நம்மை நடத்தி, அடுத்த வசனம் வாசிங்க. ஆமே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். இதுதான் நம்ம செய்கிற செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமேன். எத்தனையோ பேருக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ப்ரொமோஷன் இல்லை, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாலும் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அந்தந்த நாளுக்கு கிருபையாய் நம்மை நடத்துகிறாரே, அதுதான் கர்த்தருடைய நன்மை. ஹல்லேலூயா. நன்மையினால நன்மையினால நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஆமேன். 1-2 பேர் தான் சொல்றீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கழுகுக்கு சமானமான ஆசீர்வாதத்தை பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார். இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவரை தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம்மை தூக்கி நிறுத்தினார். பாவத்தில் இருந்திருந்தா ஒரு பையன் நம்மளை மதிப்பாங்களா? ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நன்மையை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், இரக்கம் பாராட்டுகிறார், கழுகுக்கு சமானமாய் புது பலனை கொடுக்கிறார். அப்போ அந்த ஆண்டவரை நம்ம துதிக்கணுமா துதிக்க கூடாதா? ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது 14ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
உன் இருதயம் மேட்டிமை அடையக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வனாந்திர பாதையில நடத்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வரும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை அடையக்கூடாது. பிரியமான தேவன் பிள்ளைகளே, இதில் ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நாள் கூட மேட்டிமை அடையவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய இருதயத்தில் அவங்க கர்வம் கொண்டாங்க, பெருமை பாராட்டினாங்க, இச்சித்தாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கல, அவரை நினைக்கல. அதனால இந்த வனாந்திர பாதையிலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆமென். அநேகர் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களைப் போல நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் மேட்டிமை அடையவே கூடாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. அவர்தான் என்னை நடத்துகிறார். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, அவருடைய ஆவியினால தான் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார் நம்ம நினைக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணேன்னா ஃபாஸ்டிங் போட்டு, இன்னைக்கு பிரதர் தான் சொன்னாங்க, ஃபாஸ்டிங் போட்டு உடைச்சி ஜெபம் பண்ணேன்னா கட்டு உடைஞ்சுது, அது உடைஞ்சுது, இது ஆச்சு, இந்த நன்மை கிடைச்சிது. இல்லை, நம்முடைய ஜெபம் ஒரு தேவைதான், ஒரு ஆயுதம் தான். ஆனாலும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுனால தான் நமக்கு அற்புதங்கள் நடந்தது. ஆமென். ஜெபத்தை அவர் கேட்கலனா நம்முடைய ஜெபம் ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது போல தான் இருக்கும், இல்லையா? ஆனால் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறபடியினால்தான் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்தார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களுடைய இருதயம் மேட்டிமை அடையவே கூடாது. நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே அவன் சொன்னான், நான் கட்டின என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கு, கர்த்தருடைய மகிமைக்கென்றுன்னு சொல்லலை, என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன உடனே அவன் மனுஷனை நின்று கீழே தள்ளப்பட்டான். அவ்வளவுதான். பாபேல் கோபுரத்தை கட்டிட்டு இருந்தாங்க. என்ன நோக்கம்? நம்ம எங்கேயும் சிதறி போகக்கூடாது, நம்ம ஒரே இடத்துல இருக்கணும். நோக்கம் நல்லது தான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், நம்ம சிதறி போகக்கூடாது, இது நிமித்தம் கர்த்தருக்கு பேர் உண்டாக பண்ணுவோன்னு சொல்லியிருந்தா கர்த்தர் அந்த பாபேல் கோபுரத்தில் அந்த சிதறடிச்சிருக்கவே மாட்டார். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சிதறி போகாமல் கட்டுவோன்னு சொல்லிட்டு நமக்கு பேர் உண்டாக பண்ணும். அவ்வளவுதான். கர்த்தர் இறங்கி வந்தார், சிதறடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சவுல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டவன் தான். ஆனால் அவன் சொல்றான், எனக்கு தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அப்பவே ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நமக்கு பேருண்டாக பண்ணுகிறோமோ, எப்பொழுது நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைகிறதோ, அப்பவே நீங்க நினைச்சுக்கோங்க, கீழே விழுந்துட்டோம், அவ்வளவுதான், இனிமே எழும்பவே முடியாது. ஏன்னா தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாரு, பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். ஆகவே ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே எனக்கு பெருமையே வேணாம் ஏசப்பா, என்னை தாழ்த்துகிறேன், தரை மட்டும் தாழ்த்துகிறேன், என்னுடைய இருதயம் மேட்டிமை அடையவே கூடாது. ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், எல்லா களஞ்சியங்களையும் தானியங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து ஒரு பெரிய களஞ்சியத்தில் குடவுனில் சேர்த்து வச்சுட்டு அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ என்ன செய், அநேக வருஷங்களுக்கு சாப்பிடு, உனக்கு அவ்வளோ பொருளை சம்பாதிச்சு வச்சுட்டேன், நீ நல்லா சாப்பிடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்து போனா என்ன செய்வ? அப்போ அவனுக்கு ஒரு பெருமை, நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டேன், என் ஆத்துமா எத்தனை வருஷமானாலும் இந்த சம்பாத்தியம் நிலைத்துன்னு இருக்கும். கர்த்தர் சொன்னார், ஒரு நிமிஷத்துல உன் ஆத்துமா எடுக்கப்பட்டா இந்த சம்பாதித்து வைத்தவைகள் யாருடையதாகும்? ஒரு நாளும் நம்முடைய சம்பாதித்ததை பெருமை பாராட்டக்கூடாது. ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆத்துமாவே கர்த்தரை மட்டும் ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16. போதும். கர்த்தரை மறக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை
மறக்கவே கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்ம இவ்வளவாய் நடத்தி வந்தார். இன்னைக்கு அநேகர் நடத்தி வந்த தேவனை மறந்துட்டு அவங்க தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி இச்சையின்படி பழைய விக்கிரகங்களுக்குள்ளே எப்படி தான் திரும்பி போகிறாங்கன்னு தெரியலை இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம நடத்தினார், எவ்வளவாய் நம்மை வழி நடத்தி வருகிறார், போஷித்து வருகிறார், பாதுகாத்து வருகிறார், நன்மையினால் கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி வருகிறார். இந்த தேவனை மறக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை மறக்கிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? ஜீவனுள்ள தேவனாகிய என்னை விட்டு விடுவதற்கு, என்னை மறப்பதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்? ஆண்டவர் வருத்தப்படுறார். அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். அவருக்கு நன்றி செலுத்த, அவரிடத்தில் ஜெபிக்க, பைபிள் வாசிக்க, அவருக்கு காணிக்கைகளை கொடுக்க, அவருக்கு நன்றி பலி ஏறெடுக்க, அவருக்காக வாழ நம்ம மறந்து விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறார், அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஒரு பக்கம் அவர் செய்த நன்மையை மறக்கக்கூடாது, இன்னொரு பக்கம் ஆண்டவரையே மறக்கக்கூடாது. ரெண்டு காரியம் இருக்குது. சிலர் ஆண்டவரை மறக்க மாட்டாங்க, சில நன்மைகளை மறந்துடுவாங்க. சிலர் நன்மைகளை மறக்க மாட்டாங்க, ஆண்டவரை மறந்துடுவாங்க. ரெண்டுமே தப்பு. நன்மைகளையும் நினைக்கணும், கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. எல்லா நிமிஷமும் ஆண்டவர் இயேசுவே 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 என்று உங்களுடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கணும். ஏசப்பா ஏசப்பா என்று உங்களுடைய சிந்தனையில் எப்போவுமே ஒரு ஓரத்தில் ஏசு 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 என்று இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்தான் நமக்கு வனாந்திரத்திலே நம்மை நடத்தினவர், நம்மை போஷித்தவர், நம்மை ஆசீர்வதித்தவர், நம்மை பலப்படுத்தினவர், கரம் பிடித்து நடத்தி நம்மை இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே இந்த வனாந்திர பாதையில் நம்முடைய ஆண்டவரை மறக்கவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்ன காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த வனாந்திர பாதையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார். ஆமென். இப்போ ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வனாந்திர பாதையில் ஒருவேளை நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு இந்த வனாந்திர பாதையில் கொடுக்குற ஆசீர்வாதங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த பொழுது அவளுக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். அவள் அலைந்து திரிந்தாள், ஒரு நீரூற்றை கண்ட உடனே எப்படி இருந்திருக்கும்? அவளுக்கு என்ன கிடைச்சிருக்கோம்? யோசித்து பாருங்களேன், என்ன கிடைச்சிருக்கோம்? அலைஞ்சு திரிஞ்சவளுக்கு இந்த நீரூற்றை குடித்த உடனே எப்படி இருந்திருக்கும்? அவளுடைய தாகம் தீர்க்கப்பட்டது, ஒரு இளைப்பாறுதல் கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வனாந்திர பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம், உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உருவாக்குவார். அன்றைக்கி அந்த அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளாகிய ஆகாருக்கே ஒரு துறவை கர்த்தர் ஏற்படுத்தினாரே, ஆனால் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தராமல் இருப்பாரா? நிச்சயமாக தருவார். வனாந்திர பாதையில் சலிச்சு போய் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு என் வாழ்க்கையில் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு நீரூற்றை திறப்பார். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வனாந்திர பாதையில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வனாந்திரத்தில் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல 40 வருடங்கள் அரண்மனையில் இருந்தான். அரண்மனையில் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாகம் பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளையில் பார்த்தீங்கன்னா பயந்து அவன் வெளியே போன பிறகு அவனுக்கு அந்த தாகம் போயிடுச்சு, ஆத்தும பாரம் வெளியே போயிடுச்சு. அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு மாமனார் வீட்டிலேயே இருக்கிறதுலே ஒரு கம்ஃபர்டபுளாக அவன் இருந்துட்டான். ஆனால் என்னதான் கம்ஃபர்டபுளாக அவன் இருந்தாலும் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து
ஐயோ என் ஜனங்களை பார்க்க முடியலையே, என் ஜனங்களை பார்க்க முடியலையே, என் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்களே, என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் வேதனைப்படுகிறாங்களே என்கிற அந்த ஒரு வேதனை அவனை இன்னும் வனாந்திரம் போல அவனுடைய வாழ்க்கை மாற்றி இருந்தது. அந்த சூழ்நிலையில கர்த்தர் முட்செடியில மோசேக்கு தரிசனமானார். ஆமென். முட்செடியில் தரிசனமானது மட்டும் இல்லை, அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுடைய இருதயத்தை விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, இன்னைக்கு பார்த்தா வனாந்திரமா இருக்கலாம், அந்த வனாந்திரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து உங்களை அழைத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் வாசிக்க போறீங்க மார்க் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 6:42. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல? வனாந்திரத்தில். ஆமென். வனாந்திரத்தில் ஜனங்கள் இயேசுவிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் 3 நாட்களாக. ஆனால் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அநேக ஜனங்களை போஷித்தது மட்டும் இல்லாமல் மீதி எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள், மீதி எடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்கு மீதி எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை வனாந்திரமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார், மீதி எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏதோ வனாந்திர வழியில ஜனங்கள் நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அவங்களுக்கும் தண்ணி இல்லை, மிருக ஜீவன்களுக்கும் தண்ணி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த வனாந்திர வழியில தான் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, அதே போல் அவர்கள் வாய்க்கால்களை வெட்டின பொழுது மறுநாள் காலையிலே பார்க்கும் பொழுது என்ன நடந்தது? ஏதோ வனாந்திர வழியாய் என்ன வந்தது? தண்ணி புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. எந்த வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் சுற்றிட்டே இருந்தாங்களோ அதே வனாந்திரத்தில் தான் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். ஆமென். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் தண்ணி கொடுத்தாரோ அப்படியே இந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் அந்த நீரூற்று உங்களுக்காக புறப்பட்டு வரும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தருடைய நீரூற்று உங்களுக்காக புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே வனாந்திர பாதையாய் இருந்தாலும் அந்த வனாந்திரத்தில் ஒரு வழியை திறந்து, ஒரு நீரூற்றை திறந்து, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான வாசல்களை திறந்து அவாந்திர வழியில நீரூற்றுகளை தந்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார், ஆசீர்வதிப்பார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். நம்முடைய ஆண்டவர் கூட வனாந்திரத்துக்கு போனார். ஆனால் அவர் திரும்பி வரும்போது எப்படி வந்தார் தெரியுமா? ஆவியின் பலனால அவர் திரும்பி வந்தார். அவருடைய கீர்த்தி எங்கும் பரம்பிற்று. ஆமென். கர்த்தருடைய பலத்தினால அந்த வனாந்திர பாதையிலிருந்து திரும்பி வரும் பொழுது அவருடைய கீர்த்தி எங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கீர்த்தி பெருகும்படி உங்கள் பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாதை வனாந்திரமாக இருக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கர்த்தர் உங்களை வனாந்திரத்தில் வெளியே கொண்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த கர்த்தரை மறக்கவே கூடாது. ஆமென். அவரை மறக்கக்கூடாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறத நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். என்னுடைய கையின் பிரயாசம்தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று
பெருமை பாராட்டக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை நாம் நினைக்க நினைக்க வனாந்திரமாக இருக்கிற அந்த இடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வனாந்திர வாழ்க்கை குறித்து, வனாந்திர வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வனாந்திர பாதையில் நம்ம போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அப்பா, நீ எங்களை நடத்தி வருகிறீரே, எங்களை போஷித்து வருகிறீரே, எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வனாந்திரமான பாதையில கூட அவர்களை திருப்தி அடைய செய்தீரப்பா, திருப்தியாக்கி நடத்தினீரப்பா. உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வனாந்திர பாதையில மன்னாவை கொடுத்தீரே, காடைய வரவழைத்தீரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். 5 அப்பத்தை கொண்டு 10,000 பேருக்கு போஷித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்திரத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட மாட்டோம். வனாந்திரத்தில் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து இணைந்து திருப்தியாக்கி நடத்திடுவார் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் விசுவாசத்தோடு பாடுவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். வனாந்திர பாதையா இருந்தாலும் நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வீரம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்கள்
ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில நீருற்றுகளை உண்டாக்குறோம். இதோ புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில நீருற்றுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை வனாந்திர பாதையா இருந்தாலும் கர்த்தர் அந்த வனாந்திர பாதையில நடத்தி போஷித்து உடுத்துவித்து ஆண்டவரை பலப்படுத்தி பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு திருப்தியாக்கி நடத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ய போற அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வனாந்திர பாதையில் அப்பா உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உமக்காக நாங்கள் ஓடும் பொழுது இந்த வனாந்திர பாதையை நீரூற்றாய் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை திருப்தி அடைய செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பேரை பெருமைப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த பாதையில போனாலும் சீக்கிரத்திலே ஒரு நீரூற்று அவர்களுக்காக திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் சீக்கிரம் நடப்பதாக. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இங்க வந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா. இதே நேரத்தில் இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரொமோஷன் சீக்கிரம் கிடைப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்கால ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்கப்பா. மனுஷர் முடியாதுன்னு சொல்லலாம், ஆனா கர்த்தர் அந்த இடத்துல நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு முடித்து கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் மேல் அற்புதங்களை காண பண்ணும். நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து உமக்காக ஊழியம் செய்து உம்மை பின் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. துதிகான மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் கிருபையினாலும் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.